இதை தொடர்ந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கு. எல்லாரும் போடுறாங்க ஜென்ம குரு கஷ்டப்படுத்தும். அப்படி இல்லவே இல்லை, பயப்படாதீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் குரு உங்கள் ராசியிலே அமருகிறார். அந்தணன் தனித்திருந்தால் அவதிகள் பல உண்டாகும்னு சொல்கிற மாதிரி குரு பகவான் ஜென்மத்தில் ஏறும்போது கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டம் வெறும் 150 நாட்கள் மட்டும்தான். 150 நாட்களுக்கு சரியாக திட்டமிட்டு செயல்படணும். இந்த குரு பயிற்சியில் ஒரு லாபம் உண்டு. என்ன அப்படின்னா, ராகு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். அது ஒரு லாபம் ஒன்று. ரெண்டாவது, குரு பகவான் பார்வை பலனாக சுக்கிரன் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்ப்பார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குரு பார்வையாக குரு வீட்டையே பார்ப்பார். 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 9ஆம் வீட்டில் ராகு பார்வை பலனாக 5, 7 பார்ப்பார். இது எல்லாம் சேர்ந்து இந்த குரு பயிற்சியில் மிகப்பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க. அந்த தொழிலுக்கான செலவினங்கள் இருக்குது. தொழிலுக்கான உபகரணங்கள்லாம் வாங்குறீங்க. அந்த உபகரணங்கள் வாங்குறதுக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னா, பணம் தர்றதும் தயாராக இருப்பாங்க, நீங்கள் வாங்கவும் தயாராக இருப்பீங்க. நடுவில் வர்றதுக்கு லேட் ஆகிடும், சரியான நேரத்துக்கு வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நகையை அடக வச்சு அதை அந்த பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நகைக்கு வட்டி கட்டி நகையை மூக்குற மாதிரி ஒரு சூழல் உருவாகிடும். அவ்வளோதான். அப்போ பணத்தை பெறட்டுறதுக்காக அலைஞ்சி திரிஞ்சு ரோலிங் பண்ணி நகையை வைக்கிறது, எடுக்கிறது, இதுக்கு ஒரு வட்டி கட்டுறது, இதுக்கு ஒரு டென்ஷன் வர்றது, இப்படி தான் நடக்கும் ஒழிய மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் வந்து விடாது. பயப்பட வேண்டாம். ஒன்று, இந்த 150 நாட்கள், அதாவது 11/5/2025 8/10/2025 வரலைக்கும் தான் இந்த கஷ்டம். அதுக்கடுத்து 8/10/2025 21/12/2025 வரைக்கும் அதிசாரத்தில் போகும்போது அலைச்சல் இல்லாமல் பணம் கொஞ்சம் வந்துடும். கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் பணம் வந்துடும். ஏன்னா குரு ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்தாலும் இன்னொன்று ராகு கொடுத்துருவார். குரு அதிசாரத்தில் போகும்போது பல்வேறு லாபங்களை கொடுத்துருவார். அதுக்கடுத்து 17/12/2025 17/3/2026 வரைக்கும் குரு வக்ரத்தில் போகும்போது அடித்து கொடுத்துருவார். ஏன்னா குரு வக்ரம் ஆகும்போது என்ன பண்ணுவார்னா, இந்த குரு என்ன பண்ணுவார்னா கீழே கடகத்துக்கு இறங்கிடுவார். கடகத்துக்கு இறங்கி லாபத்தை கொடுப்பாரு. அதிசாரத்துலேயும் கடகத்தில் இறங்கி லாபத்தை கொடுப்பாரு, வக்ரத்துலேயும் கடகத்தில் இறங்கி லாபத்தை கொடுப்பாரு. இது எல்லாம் சேர்ந்து வெறும் 5 மாதம் மட்டும் பண வருவாயில் குழப்பங்கள் இருக்கும், பண வருவாயில் போராட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி தொழிலை விரிவாக்கம் பண்ணும்போது சில சங்கட்டங்கள் வரும். அவ்வளோதான் ஒழிய மற்றபடி பெரிய பாதிப்புலாம் இல்லை. உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துக்கும் ராகு பகவான் 9ஆம் இடத்துக்கும் வர்றது மிகப்பெரிய லாபம். ராகு நல்ல லாபத்தை கொடுத்துருவார், நல்ல நட்பை கொடுப்பாரு, தொழிலை விரிவாக்கம் பண்ணுவார். முதல்ல உட்காந்த இடத்துல நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா இப்போ ஓடி ஆடி சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பொருளை வாங்கிறதுக்கு, ஒரு வாகனத்தை வாங்குவதற்கு, ஒரு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு, ஒரு திருமணத்துக்கு தயாராவதற்கு, பிள்ளைகளுடைய படிப்புக்கு, இப்படி எல்லாத்துக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பணத்தை பெறட்டுறதுல கொஞ்சம் போராட்டம் இருக்கும். அவ்வளோதான் ஒழிய மிகப்பெரிய பாதிப்புலாம் இருக்காது. இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய லாபம் மிதுன ராசிக்கு. ஏன்னா தொழிலை விரிவாக்கம் செய்வதில் லாபம். நீங்கள் ஒரு சாதாரண ஆள், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவி வருதுன்னா, மிகப்பெரிய ஒரு வேலை வருதுன்னா, மிகப்பெரிய இடத்துல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு போராட்டம் இருக்குமா இல்லையா? அவ்வளோதான். அந்த போராட்டத்தை மனமுகந்து ஏற்றுக்கணும். பெரிய விஷயம் கிடைக்கணும்னா அதுக்கான உழைப்பு இருக்கணும். இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய லாபம் மிதுன ராசி. இப்போ மிதுன ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகணும் சாமி, எப்படி வழிபடணும், அதை பற்றி சொல்லுங்கள். மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சிக்கு கட்டாயமாக ஜென்மகுரு சில பொருளாதார நெருக்கடிகளும் சில சங்கடங்களையும் தருவார். கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். அதை தான் நம்ம இந்த பதிவில் சொன்னோம். கண்டிப்பாக குரு பயிற்சிக்கு முன்னாடியோ குரு பயிற்சிக்கு பின்னாடியோ, குரு பயிற்சி ஆகி 48 நாளைக்குள்ள ஆலங்குடி சென்று ஆபத் சகாயேஸ்வரர் சிவனுக்கு அர்ச்சனை செய்துட்டு, தட்சிணாமூர்த்திக்கு கொண்டகல மாலை, வெண்பட்டு, மஞ்சள் வஸ்திரம்லாம் சாத்தி வணங்கி விட்டு வந்தால் இந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்கும். வியாழக்கிழமை விரதம் இருங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லுங்கள். 7 நாட்களிலே வியாழக்கிழமை மட்டும் சிறப்பு. வியாழக்கிழமை மட்டும் காலையில் யமகண்டத்தில் ஆரம்பிக்கும். காலையில் விநாயகர் வழிபாடு 6 to 7:30 யமகண்டத்தில் விநாயகர் வழிபாடு, குரு பகவான் வழிபாடு செய்யுங்க. இந்த பொருளாதார நெருக்கடிலாம் மாறிடும். மிகப்பெரிய வாழ்க்கை அமையும். கண்டிப்பாக ஆலங்குடி சென்று மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டும்.